Hi, hello everyone. This is Soumya from Book Feast. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா தி கேர்ள்ஸ் டிசையர் மூவ்ஸ் அமாங் ஹர் பேங்கிள்ஸ். இது எழுதினவங்க ககன் கில். இது ஒரு போம். இன்ட்ரடக்ஷன். ககன் கில் டெல்லியில் 1959 பிறந்திருக்காங்க. இவங்களுடைய ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன் டே த கேர்ள் வில் ரிட்டன். ஃபீமேல் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களோட எல்லா ஒர்க்லேயுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இவங்களுடைய ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்த்தா சிம்பிள், அக்கேஷ்னலி ப்ரொசைக், ரிப்பிட்டேஷன் ஆஃபனே யூஸ் பண்ணுவாங்க. ஜேர்னலிஸ்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஜேர்னலிஸ்ட் ப்ரொஃபஷனை விட்டுட்டு ஃபுல் டைம் ரைட்டராக மாறியிருக்காங்க. இந்த போம் வந்து ஒரிஜினலாக ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. இது யார் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா பாண்டே அண்ட் ஜைட். அண்ட் இந்த போம்க்கு இன்னொரு டைட்டிலும் இருக்குது, அ டிசையர் இன் தி பேங்கிள்ஸ். ஸோ இது ஒரு டிரான்ஸ்லேஷன் அப்படின்றதுனால இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கும் இதில் இருக்கக்கூடிய தலைப்புகளுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கும். கருத்து மட்டும் தான் நம்மளால் அப்படியே பார்க்க முடியும். அண்ட் இந்த போம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா, அ ஹிந்து விமென் வியர்ஸ் கிளாஸ் பேங்கிள்ஸ் அஸ் அ சைன் ஆஃப் மேரேஜ் அண்ட் மஸ்ட் பிரேக் தீஸ் பேங்கிள்ஸ் வென் ஷி பிகம்ஸ் அ விடோ. ஸோ ஒரு ஹிந்து விமென் வந்து கையில் போடக்கூடிய கண்ணாடி வளையல் வந்து அவங்க மேரேஜ் லைஃப்கான ஒரு ரிசம்பிளன்ஸாக இருக்கும், அதுக்கான ஒரு சைனாக இருக்கும். ஒன்ஸ் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாரு அப்படின்னும் போது அந்த வளையல்களை வந்து உடைச்சிருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி வளையல்களை அவங்க போட மாட்டாங்க. இந்த போம் ஃபுல்லாகவே இதை பேஸ் பண்ணி இதை மையமாக கொண்டு தான் வந்து அமைஞ்சிருக்கு. லெட்ஸ் கெட் இன்டு தி போம். தி கேர்ள்ஸ் டிசையர் மூவ்ஸ் அமாங் ஹர் பேங்கிள்ஸ். ஸோ ஒரு பெண்ணுடைய ஆசையானது வந்து அவள் கையில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி வளையல்களை தான் வந்து சுற்றி சுற்றி வந்துட்டுருக்குமா. தே ஷுட் பிரேக் ஃபர்ஸ்ட் ஆன் ஹிஸ் பெட். ஹிஸ் அப்படின்றது அவங்க ஹஸ்பண்ட். ஸோ இந்த பெண்மணியுடைய ஹஸ்பண்டோடைய பெட்டில் தான் வந்து முதல்ல அந்த வளையல்கள் வந்து உடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா இது இவங்களுடைய ஹாப்பி மேரிட்டல் லைஃப்பை ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் ஆன் தி த்ரெஷ்ஹோல்ட் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ். அதுக்கப்புறம் எந்த இடத்துல உடையணும் அப்படின்னு பார்த்தா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது அவங்க கணவன் வீட்டில் இருக்கக்கூடிய த்ரெஷ்ஹோல்டு, அந்த மேல் கூரை இல்லை வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய லாஃப்டில் தான் உடையணும். பட் ஒய் ஆன் தி த்ரெஷ்ஹோல்ட்? சரி, கையில் போட்டிருக்கும் போது உடையும், ஓகே. எதுக்காக வந்து த்ரெஷ்ஹோல்டு மேலே பரணியில் இருக்கும் போது எதற்காக உடையணும்? அடுத்த லைனில் ஏன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பிகாஸ் அ விமன் சிட்ஸ் கிரீவிங் இன்சைட் தி கேர்ள். ஒவ்வொரு விமனுக்குள்ளேயும் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறான்னா உள்ளே இருந்தே அழுது புலம்பிக்கிட்டு இருக்கா. எதற்காக அப்படின்னு பார்த்தா அ உமன் ஊஸ் அ விடோ. நோ, நாட் ரியலி ஒன். ஏன்னா ஒருவேளை தான் விடோவா ஆகிட்டா, தன்னுடைய கணவன் இறந்து போய் தான் விதவை ஆகிட்டா நம்மளுடைய லைஃப் என்ன ஆகும்? அப்போ இந்த வளையல்களை நம்மளால் போட முடியாதே. அப்போ இந்த வளையல் எல்லாத்தையும் மூட்டை கட்டி பரணியில் தான் வைக்க போகிறோம். அப்போ எடுக்கும் போது பொருளை வந்து மேலே கீழே தள்ளும் போது அப்படி தானே உடைய போகுது. அப்போ நம்மளால் கையில் போட முடியாதே அப்படின்ற ஒரு பயமும் ஒரு கூக்குரலும் வந்து ஒவ்வொரு பெண்மணிக்குள்ளேயும் இருக்குது. நோ, நாட் ரியலி ஒன். இன்ன வரைக்கும் வந்து அவங்க விடோவா ஆகலை. பட் அ உமன் வில் ஷியோர்லி பிகம் அ விடோ. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இந்த விமன் வந்து விடோவா ஆவாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க விடோவா ஆகும் போது இந்த கண்ணாடி வளையல் தன்னுடைய கையை விட்டு போயிடுமே. அதாவது இப்போ தன்னுடைய கையில் வந்து இந்த கண்ணாடி வளையல் இருக்குது, தன்னுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு ஹாப்பியான ஒரு மேரேஜ் லைஃப்பில் செட்டில் ஆயிருக்கும் அப்படின்றத வந்து இப்போ யோசிச்சுட்டு இருந்தாலுமே ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் வந்து ஒரு பயம் இருக்குது. என்ன பயம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம கணவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா என்ன பண்ணுறது, அவர் இறந்துட்டா என்ன பண்ணுறது, அப்போ இந்த வளையல்களை நம்மளால் போட முடியாதே, இந்த சொசைட்டியில் அப்போ நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாதே அப்படின்னு ஒவ்வொரு பெண்மணியும் பயந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ மேரேஜ் அப்படின்ற இந்த விஷயம் வந்து எப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. தி கேர்ள்ஸ் ஃபியர் த்ராப்ஸ் இன் அவர் வெயின்ஸ். இந்த பொண்ணுடைய பயமானது, அதாவது தான் ஒரு வேளை தன்னுடைய கணவன் இறந்துட்டாருன்னா என்னைக்கோ ஒரு நாள் நம்ம வந்து விதவையாக போகிறோமே, அப்போ இந்த வலையில் நம்மளால் போட முடியாதே அப்படின்ற இந்த பொண்ணுடைய பயம் வந்து அவருடைய நரம்புகள்லாம் இருக்குது. வளையல் போட்டிருக்க அந்த இடத்தையும் வந்து கிராஸ் பண்ணி வருது, அந்த இடத்துலையும் வந்து இருக்குது. தி கேர்ள்ஸ் டிசையர் த்ராப்ஸ் இன் அ பேங்கிள்ஸ். இந்த வளையலை போட்டுக்கணும் அப்படின்ற இந்த பெண்ணுடைய ஆசை, அந்த டிசையர் வந்து அந்த வளையல்களில் துடிச்சுக்கிட்டே இருக்குது. அண்ட் தே த்ராப் வித் ஹர் சாரோ. அந்த வளையலில் துடிச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இந்த வளையல் நம்மளால் போட முடியாமல் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கவலையிலையும் வந்து அந்த துடிப்பு இருக்குது. சாரோ, எதுக்கு சாரோ, எதுக்கு கவலை? வேர்ஸ் இஸ் கேர்ள்ஸ் மேன். இந்த பெண்மணியோடைய கணவர் எங்கே? த மேன் ஊஸ் இன் அ மவுனிங் வெயின்ஸ். இப்போ அவன் நரம்பெல்லாம் வந்து ரொம்ப பயந்து அழுதுகிட்டு இருக்கு. அதில் இருக்கக்கூடிய அந்த மனுஷனா ஓ ஃபில்ஸ் அ பேங்கிள்ஸ் வித் டிசையர். இவளுடைய பேங்கிள்ஸில் இருக்கக்கூடிய டிசையரெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண போகிறாங்க. அதாவது எப்பயுமே அப்படி ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டு மனசுக்குள்ளே ஒரு பயத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஹஸ்பண்டாக அவளுக்கு வந்து ஒரு ஹாப்பியான மேரேஜ் லைஃப்பை கொடுக்க போகிறாங்க.
ஸோ இப்போ அந்த மேன் எப்படியாப்பட்டவனா இந்த சொசைட்டியில் இருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹர் மேன் லைஸ் காட் இன் சம்மன் எல்ஸ் பாடி. இங்கே வந்து இவ இப்படி அழுது புலம்பிட்டு இருக்கா, ஐயோ தன்னுடைய கணவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் போயிடுமே, தன்னுடைய வாழ்க்கையில் அதுக்கப்புறம் சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காதே, நம்மளுக்கான டிசையர் இந்த பேங்கில் வந்து நம்மளால் போட முடியாதே. ஸோ இங்கே பேங்கிள் அப்படின்றது ஒரு கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு வந்து இந்த சொசைட்டியில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா அப்படின்றத ரிசம்பிள் பண்ணுறது. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு ஹாப்பியான லைஃப்பை நம்மளால் வாழ முடியாதே அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் இவளுடைய மேன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன் சம்மன் எல்ஸ் பாடி, அதாவது ஃபிசிக்கலி வேற ஒருத்தர் கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்காரு. சம்மன் எல்ஸ் டீம், யாரோ வேற ஒரு பெண்மணியோட கனவில் இருக்காரு. சம்மன் எல்ஸ் சாரோ, வேற யாரோ ஒருத்தருடைய சாரோ. அதாவது இப்போ இவ எப்படி பயந்து புலம்பிட்டு இருக்கா, ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ரொம்ப கவலையில் இருக்கா. ஏன்னா தன்னுடைய கணவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா தன்னால் இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல ஹாப்பியான ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியாது, நம்ம மொத்த லைஃப்பை முடிஞ்சிரும் அப்படின்ற ஒரு சாரோ. ஸோ அந்த சாரோ வந்து வேற ஒரு பெண்மணிக்கிட்டையும் இருக்குது. என்னதான் வந்து இந்த பெண்மணியை விட்டு அவர் இன்னொரு பெண்மணிக்கிட்ட போயிருந்தாலுமே அந்த பெண்மணியும் அப்படி தான் பயந்துக்கிட்டு இருக்காங்க. சம்மன் எல்ஸ் டியர்ஸ், வேற யாரோ ஒருத்தரும் வந்து இந்த கணவருக்காக அழுதுகிட்டு தான் இருக்காங்க. ஈச் ஒன் ஆஃப் ஹிஸ் சாரோஸ், ட்ரீம்ஸ், டியர்ஸ் லைஸ் பியாண்ட் தி கேர்ள்ஸ் மவுனிங் கிராஸ்ப். ஆனால் இந்த ஆணுடைய கனவாக இருக்கட்டும், இந்த ஆணுடைய பயமாக இருக்கட்டும், அழுகையாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த பொண்ணுடைய இந்த பயத்துக்கும் இந்த மவுனிங்க்கும் தாண்டி ரொம்ப தூரத்தில் இருக்கு. ஐயோ நம்ம இப்படி இருக்கோமே, நம்ம என்னைக்கா ஒரு நாள் மாட்டிடுவோமோ, நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிருமோ அப்படின்னு தன்னை பற்றி ரொம்ப செல்ஃபிஷாக தான் யோசிச்சுட்டு இருக்காரே தவிர அந்த பெண்மணியை பற்றி யோசிக்கலை. அந்த பெண்மணியோட பயத்தை தாண்டி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த பெண்மணியோட இடத்துல இருந்து அவர் எதையுமே யோசிக்கலை. ஸோ ஒரு சொசைட்டியில் ஒரு ஒய்ஃப்னா எப்படி இருக்காங்க, ஒரு ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்காங்க, சொசைட்டி எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃப்ரேம் பண்ணியிருக்கு அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. பட் த கேர்ள் ஸ்டில் அ கேர்ள். அந்த பெண்மணி இன்னும் அதே பெண்மணியாக, முதல்ல பார்த்தா அதே பெண்மணியாக தான் இருக்கா. என்னதான் தன்னுடைய கணவர் தன்னுடைய பயத்தை வந்து கண்டுகொள்ளாமல் இருந்தாலும், தன்னை தாண்டி இன்னொரு பெண்மணியை நோக்கி சென்றாலும் இவ வந்து இப்பயுமே வந்து அதே மாதிரி தான் இருக்கா. த சேம் ப்ரிமிட்டிவ் இன்னசென்ஸ் இன் ஹர் ஃபில்ஸ் ஹர் வித் மேட்னஸ். அவக்குள்ளே இன்னும் வந்து அந்த அப்பாவித்தனம், அந்த குழந்தைத்தனம் வந்து இருக்குது. அந்த குழந்தைத்தனம் வந்து அவளை இன்னும் ஒரு பைத்தியக்காரியாக தான் வச்சிருக்கு. அ டெத் விஷ் ஃபார் விச் ஷில் ஆல்வேஸ் பனிஷ் தி மேன். ஐயோ நம்ம கணவர் இறந்துட்டா உடனே நம்மளும் இறந்துடணும், இல்லைன்னா இந்த சொசைட்டியில் நமக்கு ஒரு மதிப்பு கிடையாது அப்படின்ற ஒரு டெத் விஷ் வந்து அவளுக்குள்ளே இருக்குது. ஆனால் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த மேனை கண்டிப்பாக அவள் பனிஷ் பண்ணுவா இந்த டேஸ் டு கம். வரப்போகிற இந்த காலகட்டத்தில், வரப்போகிற இந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. இத்தனை நாள் வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமாக வந்து ஐயோ இதுதான் வாழ்க்கை, மேரேஜ் லைஃப்னால் இப்படி தான் இருக்கணும், கணவர் இறந்துட்டா அவ்வளோதான், வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நிறைய பெண்மணிகள் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சிலர் வந்து கணவர் இறந்துட்டா உடனே நம்மளும் இறந்துடணும், அதுதான் வாழ்க்கை அப்படின்னும் வந்து முட்டாள்தனமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் காரணமான இந்த மேன், அதாவது இந்த மாஸ்குலின் சொசைட்டியை வந்து கண்டிப்பாக ஒரு நாள் அவள் பனிஷ் பண்ணுவா வருங்காலத்தில். when she will smash her bangles on the threshold of his house. கணவர் இறந்ததுக்கப்புறம் பேங்கிள்லாம் த்ரெஷோல்டில் இருந்து அங்கேருந்தா உடஞ்சி போகணும் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி த்ரெஷோல்டில் உடஞ்சிருமேன்னு வச்சுருக்க பேங்கில் கண்டிப்பாக ஒரு நாள் எடுத்து அவளே அடித்து நொறுக்கிடுவா. அதாவது இந்த மேரேஜ் அப்படின்ற இந்த ஃபார்முக்குள்ளே அவளை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி, ஒரு ஃபீமேலை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இவ்வளோ தான் வாழ்க்கை, கணவனை தாண்டி நீ செல்லக்கூடாது, கணவர் இறந்துட்டா உனக்கு வாழ்க்கை இல்லைன்னா இந்த சொசைட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் உடச்சி எரிஞ்சிட்டு எப்படி அந்த பேங்கில் வந்து ஸ்மாஷ் பண்ணி அடித்து நொறுக்கிறாளோ அந்த மாதிரி இந்த சோ கால்டு ரெஸ்ட்ரிக்ஷனெல்லாம் வந்து அடித்து நொறுக்கிட்டு சொசைட்டியிலேருந்து அவள் வெளியே வருவா. இந்த மேன் சொசைட்டிக்கு கீழே இந்த மனுஷங்க வந்து எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு சொசைட்டிக்கு கண்டிப்பாக ஒரு பெண்மணி வந்து வருவா அப்படின்னு ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவோட அந்த போமை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த போம் ஃபுல்லாகவே மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலயமாக ஃபீமேல் வந்து எப்படி பாண்ட் ஆயிருக்காங்க, அதை வந்து எப்படி அவங்க வெளியே அடிச்சு நொறுக்கிட்டு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் வரணும் அப்படின்ற மாதிரி இந்த போயிட்டு வந்து தன்னுடைய பெர்ஸ்பெக்டிவை கொடுத்துருக்காங்க. So that's all for today's video. எங்கள் சேனலில் லிட்ரேச்சர் ஓரியன்டாக இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்ஸுமே அப்லோட் பண்ணியிருக்கோம், இன்னும் அப்லோட் பண்ணிட்டும் இருக்கோம். எங்களோட பிளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.